Then exercise 9. Anand does not keep his books under double entry system. Find the profit or loss made by him for the year ending 31st March 2019. So see the items: cash at bank 31st March 2018 and 31st March 2019. ஸோ ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க. கேஷ் அட் பேங்க் ஃபஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா 5000 டெட்டார், தென் செகண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா 60,000 கிரெடிட்டார்ஸ். ஸோ டெட்டார் அப்படின்னா நம்ம எப்போவுமே அசட் சைடில் எழுதணும். சிஆர் கிரெடிட் அப்படின்னா அது வந்து லைபிலிட்டி சைடில் எழுதணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு எழுதணும். கேஷ் நான் 3000, அங்கே வந்து 4500. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 35,000 and 45,000. Sundry debtors 1,90,000. Plant and machinery both the side 80,000. Land and building 1,40,000 and 1,40,000. Sundry creditors 1,70,000 and 1,30,000. So separately the items are given. Then additional information என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Anand had withdrawn rupees 60,000 for his personal use. ஸோ பர்சனல் யூஸ் அப்படின்னால என்னது ட்ராயிங் 60,000. He had introduced rupees 17,000 as capital for expansion of his business. ஸோ அவரோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்தராக ஒரு 17,000 கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது அடிஷ்னல் கேபிட்டல். கிரியேட் அ ப்ரொவிஷன் ஆஃப் rupees 5% ஆன் டெட்டார்ஸ். டெட்டார்ஸ் வந்து 5% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் டு பி டெப்ரிசியேட்டட் அட் 10%. 10% டெப்ரிசியேஷன் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியில் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போவுமே இந்த ப்ரொவிஷனோ இல்லை டெப்ரிசியேஷனோ டவுட்ஃபுல் டெட்ஸோ க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னா அது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ப்ரொவிஷனோ இல்லை டெப்ரிசியேஷனோ வராது. அதனால் லாஸ்ட்டில் நம்ம இயர் எண்டில் தான் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். அதனால் எப்போவுமே க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகும்போது தான் ப்ரொவிஷனோ இல்லை பிளான்ட் அண்ட் மிஷினரியோ நமக்கு வந்து வரும். இப்போ லாஸ்ட்டு 2 சம் பார்த்தோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். ஆனால் அதில் வந்து நமக்கு ப்ரொவிஷன் எதுவுமே கொடுக்கல, டெப்ரிசியேஷன் இல்லை. அதனால் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது அதை டிடெக்ட் பண்ணணும். பட் இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5% ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, டெட்டாஸில் கண்டுபிடிக்கணும். பிளான்ட் அண்ட் மிஷினரி 10% டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அப்போ வந்து இந்த ப்ரொவிஷனையோ இல்லை டெப்ரிசியேஷனை நம்ம டச் பண்ணவே கூடாது. ஆஸ் யூஸ்வல் அங்கே கொடுத்துருக்கிற அசட் எழுதுவோம், லைபிலிட்டிஸ் எழுதுவோம், அந்த காலத்துக்கு மட்டும் அதை மட்டும் எழுதி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்போம். தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் பாருங்கள் என்ன இருக்குது நமக்கு. கேஷ் அட் பேங்க் 5,000, cash in hand 3,000, stock of goods 35,000, sundry debtors 1 lakh, plant and machinery 80,000, then land and building 1,40,000. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு வந்து டெப்டாஸில் நம்ம ப்ரொவிஷன் எதுவுமே க்ரியேட் பண்ணலை. அதே போல் பிளான்ட் அண்ட் மெஷினரிலையும் நம்ம எதுவுமே என்ன செய்யலை, டெப்ரிசியேஷன் வந்து க்ரியேட் பண்ணலை. ஏன்னா இது ஓப்பனிங் கேபிட்டல் பண்ணும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த ப்ரொவிஷனையோ இல்லை டெப்ரிசியேஷனையோ டிடெக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஐட்டத்தை அப்படியே எழுதணும். தென் லைபிலிட்டி சைடு பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது 1,70,000. ஸோ இப்போ அசட் சைடு ஃபுல்லாக நமக்கு 3,63,000 வருது. ஆனால் லைபிலிட்டி சைடு பார்த்தீங்கன்னா 1,70,000 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1,93,000. தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல். தென் calculation of closing capital. First statement of affairs as on 31st March 2019. As usual heading போட்டாச்சு. இப்போ கேஷ் இன் ஹேண்ட் அசட் சைடில் எழுதுவோம், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எழுதியாச்சு. இப்போ சன்ட்ரி டெப்டார்ஸ் பாருங்கள், சம்மில் எப்போ கொடுத்துருக்குறாங்க 90,000 இருக்குது. அதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி டெப்டார் 90,000ல் 5% வந்து ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சன்ட்ரி டெட்டாஸை வந்து 90,000 நம்ம இன்னர் காலத்தில் எழுதிட்டு லெஸ் ப்ரொவிஷன் 5%. ஸோ 90,000 இன்ட்டு 5/100 அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 4,500. இப்போ இந்த 90,000லேருந்து 4,500 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 85,500.
ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் இன்னர் காலம் எழுதணும் 90,000. அதில் நம்ம என்ன செய்யணும் 5% ப்ரொவிஷன் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 90,000 இன்ட்டு 5 டிவைடட் பை 100. அப்போ நமக்கு வர்ற அமௌண்ட் வந்து 4,500. இப்போ இந்த 4,500 90,000லேருந்து டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 85,500. அது அவுட்டர் காலத்தில் எழுதிடும். எப்போவுமே ப்ரொவிஷனோ டவுட்ஃபுல் டெட்ஸோ பேட் டெட்டோ இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளோசிங் கேபிட்டலில் தான் வரும். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் அது எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ அடுத்தது என்ன இருக்குது, பிளான்ட் அண்ட் மெஷினரி 80,000. இப்போ சம பார்க்கலாம். பிளான்ட் அண்ட் மெஷினரி 80,000 கொடுத்துருக்கு. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, பிளான்ட் அண்ட் மெஷினரி இஸ் டு பி டெப்ரிசியேட்டட் அட் 10%. ஸோ 10% பிளான்ட் அண்ட் மெஷினரியில் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ 80,000 நமக்கு பிளான்ட் அண்ட் மெஷினரி. இப்போ அதில் 10% நம்ம கண்டுபிடிச்சா 8,000 வரும். எப்படி 10% கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கலான்னா 80,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஸோ 80,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 8,000 கிடைக்கும். ஸோ 80 minus 8,000 will get 72,000. தென் லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. தென் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ தட்ஸ் ஆல் அசட் சைட். கேஷ் அண்ட் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், சன்ட்ரி டெட்டாஸ் இன்னர் காலத்தில் எழுதுகிறோம், ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ப்ரொவிஷன் 5% கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் எழுது. நமக்கு 4,500 வருது. 90லேருந்து 4,500 மைனஸ் பண்ணோன்னா 85,500 அவுட்டர் காலம். தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000 கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10% கண்டுபிடிச்சா 8,000 வருது. ஸோ அந்த 80,000லேருந்து 8,000 டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 72,000 அவுட்டர் காலம். தென் லேண்ட் அண்ட் பில்டிங் 1,40,000. தட்ஸ் ஆல் அசட் சைடு. இப்போ லைபிலிட்டி சைடு வரோம் அப்படின்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் அட் பேங்க் வித்தின் ப்ராக்கெட் சிஆர் அப்படின்னு கொடுத்துருக்கு. சிஆர் அப்படின்னா அது வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். எப்போவுமே பேங்க் அப்படின்னாலே நம்ம அது வந்து பேங்க் அப்படின்னாலே அது வந்து அசட் சைடு, அசட் பேலன்ஸ் தான். அசட் எல்லாமே நமக்கு டெபிட் சைடில் தான் வரும். அதனால் நமக்கு நார்மலாக சம்பளம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சில இது இந்த மாதிரி 2 கொடுத்துருக்கும்போது ஒன்று வந்து டிஆர் கொடுத்துருக்கலாம், இன்னொன்று சிஆர் கொடுத்துருக்கலாம். டிஆர் கொடுத்தாலும் இல்லை வெறுமனே கேஷ்னு கொடுத்தாலும் நமக்கு நோ ப்ராப்ளம், நம்ம அசட் சைடு எழுதிடுவோம். பட் இந்த மாதிரி சிஆர் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக எங்கே இருந்தால் எழுதுனதை லைபிலிட்டி சைடில் தான் எழுதும். ஸோ கேஷ் அட் பேங்க் வித்தின் ப்ராக்கெட் சிஆர் கிரெடிட் அப்படின்னு இருந்ததுனாலே அது வந்து நமக்கு என்ன அர்த்தம், அது வந்து லைபிலிட்டி, பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். லைபிலிட்டி சைடு எழுதுகிறோம். ஸோ கேஷ் அட் பேங்க் சிஆர் இப்படின்னு எழுதலாம், இல்லை பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு போட்டு கூட 60,000 எழுதலாம். தென் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,30,000. ஸோ இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 3 lakh அசட் சைட் டோட்டல் வந்து 3,47,000 வருது. லைபிலிட்டி சைடில் 1,90,000 இருக்குது. ஸோ 3,47,000லேருந்து 1,90,000 டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்றது வந்து 1,57,000. அதுதான் என்னது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு, ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஃபைனல் ஸ்டெப் வந்து கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ திருப்பவும் சொல்கிறேன், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது ப்ரொவிஷனையோ இல்லை டவுட்ஃபுல் டெட்ஸோ இல்லைன்னா டெப்ரிசியேஷனோ எது இருந்தாலும் கால்குலேட் பண்ணக்கூடாது. அங்கே வந்து அதை டச் பண்ணவே கூடாது. அது எல்லாமே க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். க்ளோசிங் கேபிட்டல் லாஸ் செகண்ட் ஐட்டம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ஓப்பனிங் கேபிட்டல், செகண்ட் காலம் வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். ஸோ அதில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து தான் நம்ம என்ன செய்யணும், டெப்ரிசியேஷனோ இல்லை டவுட்ஃபுல் டெட்ஸோ இல்லை ப்ரொவிஷனோ நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹெட்டிங் எழுதிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 1,57,000. ட்ராயிங்ஸ் வந்து 60,000 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 2,17,000. இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் பண்ணுறோம் 17,000. ஸோ வில் கெட் 2 lakh. அதிலிருந்து ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம், 1,93,000.
ஸோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் 7,000. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல், வர ஆன்சர் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணுவோம், வரது ப்ராஃபிட். இங்கே அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 2 lakh அதிகமாக இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருக்குது. ஸோ வர அமௌண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் இந்த எக்ஸசைஸோட கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்குறது வந்து கன்வர்ஷன் மெத்தட், அதாவது சண்டே டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த நான் கொடுத்துருக்குற ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நோட்டில் என்ன செய்யுங்க, காப்பி பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் தென் அண்ட் தேர் எனக்கு வந்து என்ன செஞ்சுக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களோட ரிப்ளையை வந்து எனக்கு கொடுங்க. அப்படின்னா தான் நான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ண முடியும். தட்ஸ் ஆல் சில்ட்ரன். ஐ வில் see you soon with my next video. Thank you.